ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் லவ் சேனல். நேற்று நான் என்ன லஞ்ச் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று கோயிலுக்குலாம் போனதுனால நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் என்னோட ஸ்டைலில் என்ன சமையல் பண்ணேன்னா பார்க்க போகிறோம். நேற்று ஃப்ரைடே, ஸோ அதனால் நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு, அதுவும் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். மாங்காய் போட்ட சாம்பார் யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது? ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல. ஸோ நான் என்னோட ஸ்டைலில் எப்படி சாம்பார் பண்ணியிருக்கேன்னு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு அது நல்லா போட்டு வதக்கிட்டு, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சம் மீன்ஸ் சாம்பாருக்கு தேவையான ஒரு 1 ஸ்பூன் ஆர் 1 1/2 ஸ்பூன் நம்ம எவ்வளோ பருப்பு வேக வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கட்டும். சைடில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தாளிப்பு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுந்து சோம்புத்தூள், நான் எல்லா ஃப்ரைக்குமே பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் போடுவேன். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக முழுசாக சோம்புத்தூள் போடுறத விட தூள் பண்ணி போட்டிங்கன்னா, ரொம்பவே பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வெண்டைக்காய போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். கொஞ்சமாக போட்டாலும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து கார மிளகாத்தூள் ஒத்துக்காது இல்லையா? அதனால. இப்ப குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் வெந்துட்டு, இப்போ மாங்காய் பீசஸ் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. மாங்காய் பீசஸ் போட்டு அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது வெந்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பு குடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சாம்பாருக்கு லாஸ்ட்ல இது மாரி தாளிப்பு குடுத்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். எத்தன பேர் இது மாரி தாளிப்பு குடுப்பீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வந்து. 2 ஸ்பூன் நெய் விட்டு, கடுகு உளுந்து, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் நெறைய சிறுஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு, பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மொளகாவ வந்து பிச்சு போட்டு அண்ட் கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அத அப்படியே எடுத்து சாம்பார்ல ஊத்திரலாம். சாம்பார்ல ஊத்துனீங்கன்னா, இப்படி தாளிச்சு ஊத்தி பாருங்க கடைசியா. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாருக்கும். ஸ்மெல் ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இல போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த தாளிப்பு குடுக்குறோம் இல்லையா? அது வந்து ஸ்மெல் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. வெண்டைக்காய் பொரியல் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் பொரியல் பாருங்க. அவ்ளோ கிரிஸ்பியா ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம சூப்பரா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காம்போ உங்களுக்கு எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க வந்து கமெண்ட்ஸ்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன டிஷ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான காம்போ டிஷ்ஷுன்னும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. மோஸ்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம தான் பார்க்குறீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, முந்தாநேத்தி போட்ட லெமன் ரைஸும், சேப்பக்கிழங்கு பொரியலும் வந்து வியூஸ் வந்து 2.7K போயிருக்கு. இப்ப ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் இல்லையா? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சப்ஸ்கிரிப்ஷனும் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள மாரி குக்கிங் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு, உங்கள மாரி சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப எங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிம்மிஸ் கிச்சன் லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.